ராவணன் காலத்துல வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் கதைகள் புத்தகங்கள்ல அதுக்கு பிறகு வந்து போர்த்துகீசர் இலங்கையை ஆட்சி செஞ்ச அந்த காலகட்டங்கள்ல வந்து ஆனா மன்னார்ல நிற்கக்கூடிய மாதிரி நிலைமை மாறுது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாறிக்கொள்றது தான் உசிதமான செயல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து நம்ம ரெண்டு இடத்துல இருந்து, அதாவது அஞ்சாங்கட்டா அப்படின்ற இடத்துல நின்று இருந்தோம். அங்க ரெண்டு இப்ப மன்னார் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து முதலாவது லிப்ட். இதை கொஞ்சம் நாட்டுக்கு நல்லா பட்டா ஒன்றுல போய் கொண்டிருக்கிறோம். நின்ற வீடு வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இது கிட்டத்தட்ட நாங்க நின்ற இடத்துல இருந்து ஒரு 67-68 கிலோமீட்டர் நோக்கி இப்ப போய் கொண்டிருக்கிறோம். பெண்ணும் பெரிய ஒரு லிப்ட் வந்து அப்படின்னு சொல்லலாம். எங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவு தெரியுது. நான் கலைக்கிறது வந்து விளங்காதுன்னு நினைக்கிறேன். சரியா விளங்குன்ற நம்பிக்கையில கலைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். சவுண்ட் கிளியர் இல்லாட்டி. அடுத்தது இப்ப போய் கொண்டிருக்கிறது வந்து திருக்கேதீஸ்வரம் வந்து போய் கொண்டிருக்கிறேன். மன்னார்ல இருக்கக்கூடிய திருக்கேதீஸ்வரம். 5 ஈச்சரங்களில் வந்து திருக்கேதீஸ்வரம் வந்து உண்டு. அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 67-68 கிலோமீட்டர். இப்ப டைம் வந்து 10:30 தாண்டி 11 மணியை நெருங்கி கொண்டிருக்கு. எத்தனை மணிக்கு போய் சேர்வோம்ன்றது தெரியல. அப்படியே போக கண்டினியூ பண்ணுவோம். பெண்ணும் பெரிய ஒரு லிப்ட். ஒரு 5-6 வண்டிக்கு கை போட்டதுக்கு பிறகு இந்த வண்டியை வந்து நிப்பாட்டி இருந்தாங்க. பட்டா வந்து 2 பேர் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு சந்தோஷம். அப்படியே போக கண்டினியூ பண்ணுவோம். பாருங்க, இதெல்லாம் பாருங்க, வாலி எல்லாம் இருக்குது, தண்ணி எல்லாம் இருக்குது. இது வந்து இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். இது வந்து என்னன்னு சொன்னா பப்பாசி பழம். எங்களை வந்து இரவு வந்து கூட்டிக் கொண்டு சிவாண்ணான்னு சொல்லி ஒரு அஞ்சாங்கட்டையில வந்து சிவாண்ணான்னு சொல்லி ஒரு அண்ணா வந்து இரவு நாங்க ஹெல்ப் கேட்டிருந்தோம். அவரு தான் அந்த இடத்தை வந்து காட்டியிருந்தாரு. அந்த அண்ணாட வைஃப் அக்கா வந்து எங்களுக்கு பிளேன் டீ எல்லாம் போட்டு தந்து இதையும் வந்து கட்டி அனுப்பிட்டு இருந்தாங்க. நாங்க தேவையில்லான் இருந்தோம். இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு போங்க, போக்குள்ள சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்போட எங்களுக்கு பதிய வந்து தந்துருந்தாங்க. அக்கா நன்றி. அக்கா, நீங்க இந்த வீடியோ பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, மிகப்பெரிய நன்றி. சிவாண்ணா நன்றி. மட்டக்களப்பு வந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா சந்திப்போம். நாங்க வருவோம். இன்னொரு தடவை வரக்குள்ள வந்து கண்டிப்பா சந்திப்போம் அப்படின்னு சொல்லிக் கொள்றோம். இப்ப வந்து இந்த இடத்துல இருந்து நாங்க போய் கொண்டிருக்கிறோம். போக கண்டினியூ பண்றோம். கைஸ், இப்ப வந்து நம்மட திருக்கேதீஸ்வரம் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அந்த போய்கொண்டிருக்கக்குள்ள வந்து இந்த வண்டிக்கார அண்ணா வந்து கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறாரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. டைம் என்னது? 11:40 ஆகி கொண்டிருக்கி. இன்னும் கிட்டத்தட்ட 40-45 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே போக கண்டினியூ பண்றேன். இப்ப வந்து முழங்காவில நிக்கிறோம். முழங்காவில வந்து ஒரு மரத்தை கீழே வந்து நிப்பாட்டி இருக்கி. சரியா, போக கண்டினியூ பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க வந்து முழங்காவில இருந்து போய் அப்புறமா எங்க போறோம் போனோம்னா மன்னார் திருக்கேதீஸ்வரம் போறோம். அங்க போய் அங்க சுவாரஸ்யமான விடயங்களை வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நாங்க போடுறோம். இந்த TMF Hasan AJ 2 சேனல்லையும் வந்து வீடியோக்கள் வந்து ஒன்றிருக்கு. ரெண்டுலையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, பாய் பாய் கைஸ். இப்போ வந்து நம்ம லிஃப்ட் கிடைச்சி, அதாவது எங்க 5ஆம் கட்டையில வந்து லிஃப்ட் கிடைச்சி, அதாவது லாங் லிஃப்ட் ஒன்று கிடைச்சி கிட்டத்தட்ட 67-68 கிலோமீட்டர் கிடைச்சி. இப்போ வந்து இருக்கிற இடம் வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதாவது இവിടത്തെ இறங்கி நம்ம ஒரு இடத்த போறோம். நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில். அதாவது வாங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். கமோ. ஓகே, இதுதான் அந்த இடம். அதாவது நம்ம வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய 5 ஈச்சரங்களில் ஒன்று இந்த திருக்கேதீச்சரம். மன்னாரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு வந்து இப்போ நம்ம போகிறோம். அந்த ஜங்ஷனில் தான் இப்போ நின்று கொண்டு இருக்கு. இதால போனோம்னு சொன்னால் இதுக்கு போகலாம். லிஃப்ட் கிடைச்சி நம்ம நிறைய தூரம் வந்துருப்போம். அண்ணாக்களுக்கு நன்றியை சொல்லி அவரதை வந்து இறங்கி இப்போ வந்து இது வழியாக வந்து போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஓகே, அப்படி நம்ம கோயிலுக்கு போக கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், இப்போ வந்து நம்ம நிற்கிற இடம் எது வந்து சொன்னால், இதுக்கு முதல் வந்து நம்ம திருக்கேதீஸ்வரம் அந்த நுழைவாயில் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தில வந்து வீடியோ எடுத்திருப்போம். இப்போ வந்து நிற்கிற இடம் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே வந்து வெட்டியெல்லாம் கட்டி ரெடியாக நிற்கிறோம். அதாவது இலங்கையில் சிவபெருமானுக்காக வந்து கட்டப்பட்டதான் பஞ்ச ஈஸ்வரங்கள் அப்படின்னு சொல்கிற நம்ம கோயிலை வந்து சொல்லுவோம். இலங்கையை சுற்றி எல்லா திசைகள்லையும் வந்து 5 ஈஸ்வரங்கள் சிவபெருமானுக்காக வந்து கட்டப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், ராவணன் காலத்துல வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் கதைகள் புத்தகங்கள்ல. அதுக்கு பிறகு வந்து போர்த்துகீசர் இலங்கையை ஆட்சி செஞ்ச அந்த காலகட்டங்கள்ல வந்து இது இடிபாடுகளுக்கு உட்பட்டிருந்தது அப்படின்ட்டுலாம் கேள்விப்பட்டிருப்போம். எல்லா திசையிலையும் வந்து அந்த ஈஸ்வரங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணமா கிழக்குல வந்து அந்த ஈஸ்வரங்களில் ஒன்றாகிய வந்து திருக்கோணீஸ்வரம் வந்து திருகோணமலையிலையும்,
நகுலீஸ்வரம் வந்து வடக்குலையும், அதாவது இப்போ நம்ம கீரிமலை அப்படின்னு சொல்ற கோயில் வந்து வடக்குலையும், இப்போ நின்று கொண்டிருக்கிறது வந்து திருக்கேதீஸ்வரம் மன்னார்லையும். அடுத்த ஈஸ்வரங்களில் ஒன்றாகி இப்போ 3 ஈஸ்வரம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு ஈஸ்வரம் வந்து முன்னீஸ்வரம் வந்து புத்தளத்திலையும், தொண்டீஸ்வரம் வந்து மாத்தறையிலையும், தெற்குலையும் வந்து எல்லா திசைகளிலேயும் வந்து இந்த பஞ்ச ஈஸ்வரங்கள் சிவபெருமானுக்காக வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து நம்ம கேள்விப்பட்ட கதைகளில் ஒன்று. அந்த ஈஸ்வரங்களில் ஒன்றாகிய இந்த திருக்கேதீஸ்வரத்துக்கு முன்னுக்கு தான் நம்ம இப்போ நிற்கிறோம். கோபுரம் எல்லாம் உங்களுக்கு பார்த்தா விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கோபுரம் எல்லாம் தெரியுதா இனிமேல காட்டுங்க. கோபுரம் எல்லாம் அழகா வந்து இருக்குது. அந்த கோயிலுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். அந்த வரலாறு வந்து நம்மளுக்கு ஓரளவு வந்து தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்ச விடயங்களை வந்து நான் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எங்களுடைய அந்த ஓல் ஐலண்ட் வாக் அண்ட் லிஃப்ட் இலங்கை முழுவதும் நடந்து லிஃப்ட்டை கேட்டு சுற்றுற இந்த பயணத்தில் வந்து இப்போ நிற்கிற இடம் மன்னாரில் வந்து நின்று கொண்டு இருக்கும். இதை அடுத்து வந்து மன்னார் டவுனுக்கு போய் அங்கால வந்து நம்ம மடு மாதா கோயிலுக்கும் போயிட்டு அப்படி பயணங்கள் வந்து தொடரும். மனுராதபுரம் நோக்கி அடுத்த பயணம் வந்து இந்த மாவட்டத்திலேருந்து நம்மளோட பயணம் இருக்குது. ஓகே, அப்படியே இஞ்ச இருந்து அப்படியே நம்ம போக போக கண்டினியூ பண்ணுவோம். காய்ஸ், இப்போ வந்து நம்ம திருக்கேதீஸ்வரம் கோயிலில் இருந்து டவுனை நோக்கி போய் கொண்டிருக்கோம். லேட் ஆகிடுது நல்லா. அப்படியே லிஃப்ட் வந்து கடுமையாக கிடைக்கல, கை போட்டம் நிற்கல. அதனால டவுனுக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் தூரம், ஒரு எத்தனை 3 கிலோமீட்டர் இருக்குமாடா? 3 கிலோமீட்டர். அப்படி ஒரு பொடியன், என்ன பொடியின் பேர் என்ன? டனுவா? இல்லை, ட்ரனுன்ற பொடியன் வந்து கொண்டு விட்டான். அங்கால புகையலான்ற காரணத்தால் ஹெல்மெட் இல்லை தானே, கொஞ்சம் முன்னுக்கு இறக்கி விட்டுட்டு ஆள் போகுது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து மன்னார் பாலத்துக்கிட்ட நெருங்கிடுவோம். டைம் 5:30 ஆகி கொண்டிருக்கு. இப்படியே இன்றைய பிளான் வந்து அனுராதபுரம் இருந்தது. ஆனால் மன்னாரில் நிற்கக்கூடிய மாதிரி நிலைமை மாறுது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாறிக்கொள்றது தான் உசிதமான செயல் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இன்றைக்கு மன்னார் டவுனில் தான் நிற்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறோம். டவுனுக்கு போகிறதுக்கு வந்து இந்த சந்தையில் இருந்து 4 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். ஓகே, நடக்கிறதா லிஃப்ட் கேட்குறதான்ற தெரியல. ஓகே, பாப்போம். ஐஸ், இப்போ வந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வந்தோம். நடந்து வந்துட்டு அதாவது மன்னார் டவுனுக்கு போய் கொண்டிருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு சொல்லி லிஃப்ட் கிடைக்கல. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் இருந்து இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் வந்து டவுனுக்கு போகணும். நைட்டுக்கு அங்கே நிற்கிறேன்னு கூட தெரியலை, பார்த்து அரேஞ்ச் பண்ணணும். பாபம் ஆசன் வந்து நான் நிற்கிறார் ரெடியாக போகிறதுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வாங்க. இப்படியே வந்து போக போக கண்டினியூ பண்ணுறோம். லிஃப்ட் கிடைக்கல, அதனால தான் இப்போ கொஞ்சம் தூரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து கொண்டு இருக்கிறோம். டைம் வந்து 6 மணி நெருங்கி கொண்டிருக்கு. சூரியனும் அப்படியே மறைகிற டைம் வந்துட்டு. சரி, அப்போ போக போக கண்டினியூ பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க.